வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 30/1/2024 தை மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். மனதில் இருந்த கஷ்டங்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோக நிமித்தமாக ஏற்றங்கள் காணப்படும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரம், நல்ல முன்னேற்றம், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி, எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலமான அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடன் நீங்கள் இணங்கி செல்வதே நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உறவுகள் விஷயத்தில் கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்களுடன் சமாதானம் செய்து கொள்வது. உங்களுக்காக அவர்கள் என்ன தியாகம் செய்தார்களோ அதற்கேற்றவாறு அவர்களை குளிர்விப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் உத்தியோகத்தில் படாத பாடுபடுத்திவிடும். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். பயணங்கள் சமயத்தில் வண்டி வாகனத்தில் சிறிது கவனம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு. யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். திடீர் அதிர்ஷ்டம், யோகமான சூழ்நிலையும் சந்தோஷமான சூழ்நிலையும் பெற்றுத்தருவதற்குண்டான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது. பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு. தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருப்பது மிக முக்கியம். மன அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய கன்னிக்கு எல்லா விஷயத்திலும் ஜெயம் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்புக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக முக்கியம். வியாபாரிகள் பண விஷயத்தில் அதிக கவனம். பயணங்கள் சமயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். தனிப்பட்ட முறையில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை, லாபம், சுபகாரிய தடைகள், பெண்களுக்கு யோகம், அனுகூலம், எல்லா காரியத்திலும் ஜெயம் ஏற்படுவது, மனதில் இருந்த கஷ்டங்கள் தீர்வது, பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, பகையாளிகளாக இருந்தவர்கள் கூட்டாளிகளாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, பயணங்கள்
அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருவது. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, மனதில் ஒரு தெளிவு ஏற்படுவது, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவது, லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, திடீர் பயணங்கள் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருவது, பணத்தட்டுப்பாடு தீர்வது, துணை அல்லது துணைவியாருடன் உறவினர்களுடன் தொலைதூர பயணங்களுக்கு தயாராகி கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பெரியவர்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது, புதிய அறிமுகத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது, மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது, செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை தாமதப்படுத்தாமல் உடனடியாக செய்து கொள்வது, நேரம் தவறுவதனால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவது, உத்தியோகம் வேண்டாம், படிப்பு வேண்டாம் என்று ஆவேசப்படுவதை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தருவது, பண விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது, அதனால் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்பட்டாலும் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கி கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்களை தீர்த்து கொள்வது நன்மையான சூழ்நிலை கழிந்து வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அதிக கவனமாக இருந்தால் போதும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். வங்கிகளில் பெரிய கடனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது அனுகூலத்தை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.